மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2 இளையராஜாவோட பிறந்த நாள். இளையராஜான்னு சொன்னாலே நமக்கு ஒரு உடலெல்லாம் உள்ளமெல்லாம் பரவசம் ஏற்படுறதுல வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1943 ஜூன் 2 தான் பிறக்கிறாரு. இவர் கூட ஒரு 3 பேர் பிறந்தாலும் இவங்களெல்லாம் இந்த இசை உலகில் வருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு ஐயம் இருந்திருக்கும். ஆனால் என்னன்னா காலத்தின் சூழல், காலத்தின் தேவை அவங்க வந்து இந்த இசை உலகுக்கு வந்திருக்காங்க. அதாவது பாவலர் வரதராசன்ல இருந்து கங்கை அமரன், பாஸ்கர் இப்படிங்கிற அவங்க 3 பேருமே தெரு தெருவா சில பாடல்கள்லாம் பாடி, குறிப்பா பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்தெல்லாம் அந்த பாடல்களை பாக்கி தனக்கான ஒரு விஷயத்தை தேடிக்கிறாங்க. அதை ஒரு பொழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசை உலகுக்கு அவங்க வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரணும், சென்னையில இருந்து தன்னோட வாழ்வை தேடிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70களில் வந்து சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி தான் வராங்க. அப்படி வாய்ப்பு தேடி வரும்போது தன்ராஜ் மாஸ்டர் இன்னும் சிலரோடலாம் அந்த இசையெல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க. இன்னைக்கு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழியில அவர் அந்த லண்டன் ட்ரினிட்டி பல்கலைக்கழகத்திலிருந்து இசைக்காக தங்கப்பதக்கம்லாம் பெற்றார். இப்படித்தான் அவர் இசை வந்து அப்படியே அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு லாவகத்தை வந்து ஏற்படுத்துது. 1976 பார்த்தீங்கன்னா முதல் முறையா பஞ்சு அருணாசலம் அவரோட தயாரிப்புல அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்துல இவருக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கி, அந்த வாய்ப்புல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைய வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா சொல்லிக்கிறார். அதாவது அரை நூற்றாண்டுகள், இந்தியாவிலேயே ஒரு அரை நூற்றாண்டுகள் இசையுலகில் பயணிக்கிறதுல வேற எந்த கலைஞனும் இசைக்கலைஞனா நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த வகையில அரை நூற்றாண்டுகளாக பயணிக்கக்கூடிய இசைக்கலைஞனை நம்ம வாழ்த்தாட்டும் பரவாயில்ல, ஆனா தூத்தாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை பத்தியான நிறைய சர்ச்சைகள் வருது. இந்த சர்ச்சைக்கு வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எல்லாம் பாராட்டலாம், மகிழலாம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 77 காலகட்டத்தில் அவர் வந்து மணிரத்னத்தோட முதல் படம் இதய கோயில், இதய கோயில்ல தான் வந்து அவர் பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். அவர் நல்லா தெரியும் கல்வி அறிவு அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் பெரிய அளவில் படிக்காதவர். அப்படி இருக்கும்போது இதய கோயில் படத்துல ஒரு பாட்டுக்கு எம்ஜி வல்லவன்ட்ட கொடுக்குறாங்க, அவரும் ஒரு பாட்டு எழுதுறாரு. ஆனா என்னன்னு தெரியல, இளையராஜாவுக்கும் அந்த காட்சிக்கான ஒரு பாடல் வரிகள் வரல அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை நான் எழுதுறேன்னு மணிரத்னத்திட்ட சொல்லி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். காட்சி அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடக்கூடிய கதாநாயகன் வந்து இசைக்கலைஞன், ஆனா இசைக்கலைஞனோட காதலிக்கு இன்னொருத்தரோட திருமணம் நடக்க போகுது. ஆனா அந்த திருமணத்துக்கு இசைக்கலைஞன் தான் பாட்டு பாடணும். அந்த பாட்டு பாடும்போது தன் காதலையும் வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் அங்க கேட்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு வந்து அது பொதுவான பாடலா தெரியணும். இதுதான் வந்து சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இவர் பாடல்னு இவர் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னா இதயம் ஒரு கோவில், உதயம் ஒரு பாடல், அப்படி அந்த வரிகள் வந்து போகும். அந்த படம் வந்து அந்த ஹிட் ஆனதுக்கு இந்த பாடல்கள்லாம் ஒரு காரணம். இப்படி பாடல் வரிகளை முதல்ல எழுத ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு எழுதினவர் பல படங்களுக்கு எழுதினாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து விடுதலையில சூரிக்கு ஏத்த மாதிரி அதுலயும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கும். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே இப்படிங்கிற மாதிரி வரும். அந்த கதாநாயகன் வந்து அந்த பொண்ணை நினைச்சு தான் வீட்டுக்கு மனைவியா வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடலை எழுதியிருப்பாரு. இதை வந்து வெற்றிமாறனே ரொம்ப நான் நினைச்சதை விட அவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு இளையராஜா ஒரு இசை கலைஞனை இப்படி புகழுதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த சிட்டுக்குருவின்னு ஒரு படங்க, அந்த சிட்டுக்குருவின்னு ஒரு படத்துல கம்போஸ் பண்றாரு. அதாவது காதலன் கனவுலையும் பாடணும், நேரடியாகவும் பாடணும். இந்த ரெண்டு இதையும் வந்து ஒரு பஸ்ல வந்து எடுத்திருப்பாரு தேவராஜ் மோகன் அப்படிங்கிற 2 இயக்குனர்கள். ஒரு இயக்குனருக்கு பாத்தீங்கன்னா அது பிடிக்கல, ஆனா இன்னொரு இயக்குனருக்கு அது புதுசா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து இது பண்றாரு. இதெல்லாம் வாலிட்ட கொடுத்து எழுதுறாரு. வாலிக்கே என்னப்பா நீ ஒரே பாடல் 2 டியூன் எப்படி மெர்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு புதிய முயற்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த பாடலை வந்து அதுக்கான டியூனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி கஷ்டப்பட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு வரும், அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா மியூசிக்ல நிறுத்திட்டு அடுத்த வரி போகும். ரெண்டாவது அது மெர்ஜ் பண்ணதுக்கு அந்த இடைவெளியை மறுபடியும் இன்னொரு தடவை பிளே பண்ணி அதே பாட்டில் அந்த வரிக்கு ஏற்ற அந்த இடைவெளி விட்ட மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரி நிரப்புவாங்க. இப்படி அந்த மெர்ஜ் பண்ணி அது கொலாச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் உலகில் வந்து அந்த கொலாச்சுங்கிறது ஈஸியா இருக்கலாம். ஆனா
அன்னைக்கு எல்லாமே மோனோ தான், சிங்கிள் ட்ராக் தான். அந்த ட்ராக்ல 2-3 விதமா பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவிங்கிற அந்த படத்துல வந்து அந்த பாட்டு அவ்வளவு அருமையா பேசப்பட்டுச்சு. இப்படி இளையராஜா வந்து சொல்லிட்டே இருக்கலாம். அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கண்மணி காதலி உன்னை பார்த்ததும் அப்படின்னு போகும். அது நம்ம சொல்லும் போதே இருக்கு, நம்ம என்ன ஒன்றும் இசையமைப்பாளர் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய பாடகர் கிடையாது. ஆனா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு கூட அது பிடிக்கிற அளவுக்கு அது இடையிலே வசனம் வரணும். தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட்டு இறங்கு அப்படிங்கலாம் வரும். ஆனா அந்த தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்குங்கிற அந்த வாசனத்தை யார் படிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர், அதாவது இளையராஜாவோட அண்ணன் தான் அந்த வசனத்தை பேசியிருப்பார். இப்படி எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா இளையராஜா வந்து புதுசா வந்து அறிமுகப்படுத்திட்டே போனார். ஆனா இன்னைக்கு அவரை நம்ம எவ்வளவு பெருமைப்படுத்தணுமோ பெருமைப்படுத்தாம இந்த தமிழ்நாட்டில் வந்து அவர் ஏன்டா பிறந்தாருங்க மாதிரி அவ்வளவு சிரமப்படுத்தக்கூடிய வகையில தான் இன்னைக்கு ஊடகங்கள்ல மிகப்பெரிய இந்த கேள்வி, எதுக்காக இப்படி அவரை சிரமப்படுத்தணும் அப்படிங்கிறது, அப்படி சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, அவர் மேல ஏன் அவ்வளவு வன்மம் அப்படிங்கிறதையும் நம்ம சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா அவர் ராயல்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இந்த ராயல்டி அப்படிங்கிறது இளையராஜாவுக்கு முன்னாடியே இருக்கு. அதாவது இந்திய சட்டப்படியே அந்த ராயல்டி அப்படிங்கிறது எல்லா துறைக்கும் எல்லா படைப்புக்குமே அந்த ராயல்டி உண்டு. என்னமோ இளையராஜா தான் வாங்குற மாதிரியும் மற்ற இசையமைப்பாளர்கள் வாங்காத மாதிரியும் ஒரு புதிய ஒரு விஷயத்தை புகுத்தி அவர் மேல வந்து வன்மத்தை கக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி மாதிரியும் அப்படி மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. ராயல்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பாட்டை நீ கட்டணம் இல்லாம கேட்கிற வரைக்கும் அதுக்கு இளையராஜா ராயல்டி கேட்கறது. நீங்க இப்ப கிராமத்துல வந்து திருவிழா நடக்கு, அங்க வந்து இளையராஜா பாட்டு கச்சேரியில பாடுறாங்க, இல்ல பாடிட்டு ஆடுறாங்க, இல்ல ரெக்கார்டு போடுறாங்க, இது எதுக்குமே அவரு ராயல்டி வாங்கினதில்லை. எப்போ வாங்குறாருன்னா, அவரோட பாட்டை நீ கட்டணமா வசூல் பண்ணும் போது நீ வசூல் பண்றல அந்த கட்டணத்துல இருந்து எனக்கான ராயல்டி நீ கொடு. நீ கட்டணம் வாங்கலன்னா நீ ராயல்டி கொடுக்க வேண்டாம். அப்படிதான் அந்த இது. அப்படிதான் எஸ்பி கிட்ட வந்து அவர் வந்து கன்சல்ட் பண்றாரு. அதுல வந்து இளையராஜா பாட்டு போடும்போது அப்ப அன்னைக்கு வெளிநாட்டுல பாடும்போது எவ்வளவு காசு வாங்குவார் இல்லையா, அதுல என் பாட்டை பாடினா எனக்கான ராயல்டி கொடு அப்படிங்கறதான் அவர் வந்து அந்த வழக்கை வந்து தொடுக்கிறாரு. அது அவருக்கான சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. ஆக இதுதான். அப்போ சும்மா ஏனோ போற போக்குல வந்து ஒரு விஷயத்த அவர் ராயல்டி கேட்கிறாரு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ல பட முடியாது, பாத்ரூம்ல பட முடியாது, நீங்க வாயை கூட அசைக்க முடியாது, இளையராஜா உடனே ராயல்டி கேட்டுருவாரு அப்படின்னு கேனத்தனமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி அவர் மேல வந்து வன்மத்தை வந்து கேட்கறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அவர் பாட்டை நீங்க எங்க கட்டணம் கட்டி கட்டணம் செலுத்த வைக்கிறீங்களோ அங்க வந்து ராயல்டி கொடுத்தாகணும். சரி, அது ஓகே. படத்துலயும் அப்படித்தான். ஒரு ரசிகன் வந்து கட்டணம் கட்டி பார்க்கும்போது அங்க அவரோட பாட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ராயல்டி கொடுத்தாகணும். இதுதான் வந்து சட்டத்துல இருக்கு. அவர் சட்டத்தை மீறி ஒண்ணுமே பண்ணல. ஏன் வேற யாருமே ராயல்டி வாங்கலையா அப்படின்னா கிடையாது, எல்லாருமே வாங்குறாங்க. ரஹ்மான் வாங்குறாங்க. ஏன் இதுல வந்து வெளிப்படையா சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான் சொன்னாரு. நான் கூட ராயல்டி வாங்குறேன் தான் அப்படின்னு சொன்னார். அந்த இது வந்து எந்த இசையமைப்பாளரும் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொன்னல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு மேல இவர் வழக்கு தொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா 96 படத்துல வந்து அந்த படத்துல என் பாட்டெல்லாம் பயன்படுத்திருக்கான்னு சொல்லி வழக்கு தொடுத்தாரு. உண்மைதான். அது நீங்க வந்து கட்டணம் தானே வாங்குறீங்க ரசிகல்கிட்ட. அவரோட பாட்டை நீங்க பேக்ரவுண்டா போடையில ஒரு கைதட்டல் வருதா இல்லையா, ரசிக்கிறானா இல்லையா, அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும், ராயல்டி கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை. அடுத்து இன்னைக்கு வந்து மஞ்சமல் பாய்ஸ் அதுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காரு. அதுலயும் அதே தான். அவர் இங்க என்ன சொல்றாங்க, மஞ்சமல் பாய்ஸ் நாங்க வந்து அனுமதி வாங்கிட்டோம், யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுமதி வாங்கிட்டோம் அப்படிங்கிறார். ஆனா இவர் வந்து என்கிட்ட வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் இருக்காருல, சம்பந்தமே இல்லாம ஒரு ரசிகர்களை டெம்ப்ட் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பாட்டை வந்து பயன்படுத்திருக்காரு. அதுல முதல் தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு படம், உரியடி விஜயகுமார் நடிச்ச படம். முதல்ல எடுத்த உடனே டைட்டில் வருதுல, டைட்டில் சாங் ஃபுல்லாவே விக்ரம் படத்துல வரக்கூடிய ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்கும், தாளம் படம் வைக்கும். அந்த பாட்டை ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி, ஆனா அவர் வந்து என்னன்னா அனுமதியும் வாங்கல, ஒண்ணு வாங்கல. இப்படி வந்து அவர் பாட்டை அங்கங்க யூஸ் பண்றதுனால அவர் ராயல்டி கேட்கிறார். இந்த ராயல்டி கேட்டு அந்த ராயல்ட்டியை வச்சு அவர் என்ன வீடு கட்டினாரா? அதையாச்சும் மனுஷங்க யோசிக்க வேண்டாமா? அந்த ராயல்ட்டியில கிடைக்கக்கூடிய பணத்தை அண்மையில தான் நீங்க நிறைய பேப்பர் படிக்கணும். பேப்பர் படிக்கிறவனுக்கு இந்த விஷயம் தெரியும், பேப்பர் படிக்காம வெறும் செல்ல பாக்குறவனுக்கு தெரியாது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவரு இசையமைப்பாளர் சங்கத்தோட தலைவர் தீனா கிட்ட இந்த ராயல்டி உரிமத்தை நலிந்த கலைஞர்கள் பயன்படுத்தன்னு சொல்லிட்டு அந்த தொகையை கொடுக்கிறார். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த ராயல்ட்டியை பத்தி இவ்வளவு தூரம் வன்மமா எதுக்கு காக்கணும்? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு இளையராஜா பிறந்த நாள் அரை நூற்றாண்டு காலம் வாழ நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு கலைஞனை நம்ம எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி அவருக்கு
எவ்வளவு கௌரவம் கொடுக்கணும், அவருக்கு என்னென்னமோ செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த மாதிரி வன்மங்கள். அடுத்து இப்ப புதுசா ஒண்ணு, அதுல பிரதான வைரமுத்து தான். பாடல் இல்லைன்னா இசை இல்லை, இசை இல்லைன்னா பாடல் இல்லை. பட்டிமன்ற மாதிரி அவர் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு போற போக்குல எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அதாவது உடல் இருக்கலாம், ஆனா உயிர் இருந்தா மட்டும்தான் அந்த உடல் இருக்கும். அப்படி உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இசை தான் உயிர், பாடல்கள் உடல் தான். அப்ப அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு இசைய இல்லைன்னா நீங்க எதுவுமே கிடையாது. நீங்க பாடல் ஹம்மிங் போட்டு நிறைய கார்பரேட் ஹோட்டல்ல இளையராஜாவோட பாடல் வரிகளே இல்லாம ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த என் கண்மணி இந்த பாட்டு கூட அங்க அந்த இதுல வரிகளே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு கேட்க நல்லா தான் இருக்கும், ரசிச்சுட்டு தான் இருப்போம். அதுல நீங்க பாடல் வரியும் தெரிய வேண்டியது இல்லை, ஒன்னும் தெரிய வேண்டியது. பாடல் வரி இல்லாமலே அவர் ஒரு டக்குன்னு ஒரு இடத்தை ஆரம்பிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலே ஈர்ப்பு வந்துடும். தர்மபத்தினி படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக்கு முன்னாடி அந்த ஒரு லவ் சீன் வரும். அது கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இளையராஜா அந்த ஆ அப்படிங்கிற தொடங்குல இருந்து ஒரு நல்லா இழுப்புறாரு. இழுக்கும் போதே நமக்கு சூப்பரா என்ன சொல்றது, நாடி நரம்பெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இளையராஜா பாட்டு படிப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வரிகளே இல்லாத அந்த ராகம் நம்மள ஒரு விதமான ஒரு ஊடலை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் தான் நான் தேடும் செவந்தி பூ இது அப்படியே சூப்பரா போகும். இப்படி வரிகளே இல்லாம அவர் நிறைய பாட்டு எழுதிருக்கிறார். பாக்கியராஜ் ஒரு இடத்துல சொல்லுவார், முந்தான முடிச்சுங்கிற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா முத சாங் வரும், அதாவது ஒரு டைட்டில் சாங். அது விளக்கு வச்ச நேரத்தில் இதுக்கு ஏதாச்சும் வரி போடணுமா அப்படின்னு சொன்னா இளையராஜா சொல்றால, வரியே போட வேண்டாம், இதே சூப்பரா இருக்கு, அதுல புரியுது அப்படின்னு. அதுலயே புரியுற அளவுக்கு இருக்கும்போது இங்க எங்க வரி வந்தது? அப்ப இங்க இசை ஒரு உயிர். ஆக நீங்க என்னதான் சொல்ல, நீங்க என்னதான் இருந்தாலும் இசை இல்லைன்னா பாடல் வரிகளுக்கான ஒரு பெரிய மதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க பாட்டு புத்தகம் விற்க எவ்வளவு தூரம் வித்துருவீங்க, எத்தனை பேர் வாங்கிடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப எம்எஸ்வி பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படத்துல வரும், 2 திருக்குறள் வருங்க. இந்த 2 திருக்குறளை பள்ளிக்கூடமே போகாதவன் அந்த திருக்குறளை படிச்சுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லாண்டு வாழ்கன் திரைப்படம் நினைக்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இது 2 திருக்குறள். இந்த 2 திருக்குறளை அந்த இசையால அந்த இது பண்ணிருப்பாங்க. திருக்குறளை போய் படினா கூட அந்த 2 திருக்குறளை அவன் படிச்சுக்க மாட்டான். ஆனா படிக்காத பாமரன் கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காரணம் இசை. இசை அவ்வளவு நாடி நரம்பெல்லாம் நம்ம கிட்ட உயிர்ப்பா இருக்கு. இன்னைக்கு கூட பாரதியார் பாட்டு ஒரு 4 வரி படிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல அந்த இசை ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். அதுல நிறைய பாரதியார் பாடல் ஃபுல்லாமே இசையால சூப்பரா பண்ணிருப்பார். ஆக இசை உயிர் அப்படிங்கிறதா நம்ம கருத்து. பாடல் வரி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்குள்ளேயே வரல நீங்க. ஆனா அதை பட்டிமன்றம் வைக்காம இசை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உயிர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட பாயிண்ட். இளையராஜாவை நீங்க அணு அணுவா ரசிக்கிறதுக்கு, இளையராஜானா நீங்க உருவத்தை விடுங்க, இசையை அணு அணுவா ரசிக்கிறதுக்கு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ மெட்டுக்கள் அவரோட இதுல தான் வரும்போது அந்த ராகம் இந்த ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி நிறைய ராகங்கள் சார்ந்து பாத்தீங்கன்னா இளையராஜா இருப்பார். நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகும், அந்த இசைக்கலைஞனை யாரோடையும் ஒப்பிட முடியாதுங்க. நீங்க இன்னைக்கெல்லாம் ஒருத்தரோட ஒப்பிட்டு என்ன கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 1976 இருந்து 86க்குள்ள 10 வருஷத்துல 400 படம் பண்ணிடுறாரு. 86ல நாயகன் அவர் பண்ணும்போது 400வது படம், டக்குன்னு ஒரு 2-3 வருஷம் 500 படம், அஞ்சலி பண்ணும்போது 500 படம், அப்படியே கொஞ்ச காலம் போது பாத்தீங்கன்னா தாரத்தப்பட்ட 1000வது படம், இன்னைக்கு 1000 தாண்டி அவர் போயிட்டு இருக்காரு. யாருங்க அப்படி பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அவரோட இசையை அதை என்ன சொல்றது, ஒரு உயிரா நினைச்சு அவர் மக்களுக்காகத்தான், மக்களோட ரசனைக்காக அவர் இருக்காரு. அவர் இசையமைக்காத ஒரு வருஷம் அப்படின்னு ஒன்று இருக்குமானா கேள்விக்குறிதான். அதாவது 76ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 வரைக்கும் இந்த வருஷத்துல அவர் இசை அமைக்கவில்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க பல இசையமைப்பாளர்கள் இந்த வருஷத்துல அவரோட படம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா இளையராஜாவுக்கு மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. காரணம் அவரோட பயன்படுத்த விதமா ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரை
யாரோடையும் எந்த சூழல்லையும் ஒப்பீட்டு அளவில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு தனி கலைஞன், மகத்தான கலைஞர். இங்க எதுக்காக ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா, இங்க ஒரு அரசியல் இருக்கு. அவர் யாரை ஏன் ஒப்பிடுங்க? நீங்க அவர் காலகட்டத்திலே சங்கர் கணேசன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். சங்கர் கணேசன் 1000 படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. நம்ப முடியுதா? ஆனா அவரோடலாம் நீங்க கம்பேர் பண்ணல. ஏன்? நீங்க இன்னைக்கு ஒப்பிடுறவரை விட தேவா வந்து 400-500 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவர் கொடுக்காத ஹிட்டெல்லாம் நீங்க இன்னைக்கு ஒப்பிடுற இசையமைப்பாளர் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஆனா அவரை கூட விட நீங்க ஒப்பிடல. ஏன் இவரோட ஒப்பிடுறீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு பெரிய மோசமான வன்மை சார்ந்த ஒரு அரசியல் இருக்கு. நான் சொல்ற சங்கர் கணேசன், நான் சொல்ற தேவா, இவங்க எல்லாமே அடித்தட்டு மக்கள் சார்ந்தவங்க. ஆனா நீங்க ஒப்பிடுற யாரும் ஒப்பிடுறவங்க வந்து அடித்தட்டு கிடையாது. ஆக உங்களுக்குன்னு ஒரு ஆள் மேல வன்மத்தை திரிக்கணும். நீ பெரியவனா, நீ வந்து நாங்க உங்களை பெரியவனா சொல்லணுமா, உன்னை விட உன்னை உயர்த்தி காட்டணும் ஒருத்தனை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல இசையமைப்பாளரை, அது இசை தேவன்னு சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளரை இப்படி வன்மம் சார்ந்து பல விஷயங்களை இட்டுக்கட்டி சனாதானம் அதெல்லாம் பேசி, அது ரொம்ப இன்னும் கொடுமை, அது வேற மாதிரி வாயிடும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் பேசி அந்த இசை கலைஞனை புண்படுத்தாம அவர் இந்த வாழும் காலத்துல அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா எல்லாரும் அவரோட அந்த பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அந்த விஷயங்களை இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்கள்ல பேசி மகிழணும். அவருக்கு சந்தோஷமான அந்த வாழ்த்துக்களை தமிழர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் சார்பாக, மெல்லினம் சார்பாகவும் அவருக்கு இந்த 81வது பிறந்த நாளில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.